என்னையும் அடிச்சு கொன்றுங்கன்னு பார்கவி சொல்றது யாரு மனசெல்லாம் புண்படுத்துதோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு தெரிவிச்சிருங்க. எனக்கு இருந்தது ஒரே ஒரு உறவு, அது எங்க அப்பா தான். அவங்களையும் அடிச்சு கொன்னுட்டீங்க, என்னையும் அடிச்சு கொல்லுங்க, என்னையும் அடிச்சு கொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே போவாங்க. அவங்க அப்பா செத்தத்துல அவர் ரொம்ப துன்பத்தில் இருக்கிறார், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நம்பி தான் நான் கூட்டிட்டு வந்தேன், ஆனா இப்படி துரோகம் பண்ணிட்டு இப்படி பல்ட்டி அடிப்பாருன்னு நான் ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்கல. அப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் இவங்களை கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன். இவங்களுக்கு நான் தான் வந்து பாதுகாப்பாக கொண்டு போவோம்னு சொல்லி சத்தியம் பண்ணி கூட்டிட்டு வந்தனே, இப்படி பண்ணிட்டாரு இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் பேசிட்டு இருப்பாரு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பொண்ணுக்கு எங்களால் ஆறுதல் சொல்ல முடியாது, ஆனால் நியாயம் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லுவாங்களா, யாரு நம்ம ஜனனி. ஜனனி மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பலார்னு ஒரு அறையை விட்டுருப்பாங்க நம்ம ஜனனி நம்ம கதிருக்கு அறையை விட்டோடனே என்னடி கை வைக்கிற அப்படின்னு போவாங்க. உடனே ஓடி வந்து பாஞ்சிட்டு வந்து அடிக்கிறாங்க நம்ம நந்தினியும். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம குணசேகரனுக்கு பயம் வந்துருச்சுங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு படி மேலே போய் நம்மளை எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது இன்னொரு விஷயம். ஆனால் அந்த அந்த பரதேசி பையன் இறந்து போயிட்டானே அந்த பார்கவியோட அப்பா, இதை எப்படி சமாளிப்போம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு மத்தியில் 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்புக்கும் நம்ம தர்ஷனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு ஒரு விஷயத்த சொன்னாரா, அதவே பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசி, மாமா என்ன வேணால் நடக்கட்டும், அவன் செத்து தானே போயிட்டான், 2 மணி நேரத்தில் நம்ம கல்யாணத்தை நடத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. வாயை மூறி எல்லாம் உன்னால் வர்றது, உங்களை யாரடி ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து அடிக்க சொன்னது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க விசாலாச்சு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா தலையில் அதிகமாக அடிச்சதுனால தான் கார்டியோ அட்டாக் ஆகி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா. அதனால் போலீஸ் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவாங்க. போலீஸ் பார்த்து சொன்னால் தான் கேஸ் ஆகும். இது அவர் எப்படி இறந்தான்ற விஷயம் எல்லாமே உங்ககிட்ட கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, இவங்க தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க, ஆனால் யாரோ அடிச்சிருக்காங்க, ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. இந்த வீட்டில் இந்த சண்டை நடந்தது எங்கள் வீட்டில் தான், எங்கள் வீட்டு ஆண்கள் தான் வந்து இந்த பெரியவரை போட்டு அடிச்சிட்டாங்க, அதனால தான் இவர் இறந்து போயிட்டாரு, நாங்களே சாட்சி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. யார் ஜனனி, ஈஸ்வரி, நந்தினி, ரேணுகா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் குணசேகரனுக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்களே நம்மளை மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸு ஜீவானந்தம் எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்கவிக்கு ஒரு நியாயத்தை கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் தான் தெரியுது குணசேகரனோட கேமு. குணசேகரன் இந்த விஷயம் பெருசாகும்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் ஊரை விட்டு தப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. ஆனால் போலீஸ் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு நீங்கள் தானே அடிச்சு கொண்டதுன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அறிவுக்கரசி 2 ஆளுங்களை சரண்டர் ஆக சொல்கிறாங்க. எங்கள் ஆளுங்க தான் அடித்தாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போங்க, கொலை நடந்ததுக்கு காரணமும் வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் இதுக்கு முழுக்க காரணமே குணசேகரன்ற இவரும் கதிர்ன்ற இவங்களும் தான், இவங்க 2 பேரும் அடித்ததுனால தான் அவர் இறந்து போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ விசாலாச்சி இருந்துக்கிட்டு, ஏண்டி உண்டை வீட்டுக்கே துரோகம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை, என் மகன் அடித்ததை நீங்கள் பார்த்தீங்களா, உங்கள் மகன் அடிக்கலனாலையும் உங்கள் மகன் தானே நம்பி இந்த இடத்துக்கு வர சொன்னார், அவர் கூட்டிகிட்டு வந்ததுனால தானே வந்து இவங்களாம் அடிபட்டு போனாங்க, ஏன் அறிவுக்கரசியை கூட்டிகிட்டு வந்ததும் அவரு தானே இந்த வீட்டில் வச்சுருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் அறிவுக்கரசிக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் முடிச்சிடணும், இந்த பிரச்சனைக்குள்ளே இவங்க தாலி கட்டிட்டாங்கன்னா எப்படியாச்சும் வந்து தர்ஷன் நம்ம வீட்டு மருமகன் ஆகிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காதுங்க. ஏன்னா ஈஸ்வரி தெளிவாக இருக்காங்க, தான் பையன் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவன் நினச்ச மாதிரி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஈஸ்வரிக்கு இப்போ ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சுங்க. நாம் தான் நம்பி வந்து இவரை நம்பி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னோம், ஆனால் நம்ம சொன்னோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் கூட்டிகிட்டு வந்தார். இப்போ அவருக்கும் கஷ்டம், நம்மளுக்கும் கஷ்டம். ஏன் பார்கவிக்கு பெரிய கஷ்டம், அவளுக்குன்னு இருந்தது ஒரே ஒருத்தர் தான் அவங்க அப்பா, அவங்க அப்பாவுக்குன்னு இருந்தது ஒரே ஒருத்தர் தான் இந்த பொண்ணு. இப்போ இந்த பொண்ணு அனாதையை விட்டுட்டு போயிட்டாரு, இந்த பாவத்தை நான் எங்கே போய் கழிக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு பிராச்சித்தமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தர்ஷனுக்கும் நம்ம பார்கவிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. எனக்கு என்னவோ இவங்க 2 பேருக்கு தான் இப்போ கல்யாணத்தை கண்டிப்பாக பண்ணி வைக்க போகிறாங்க ஈஸ்வரி, கொஞ்ச நாள் இதெல்லாம் முடிஞ்ச பிறகுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து செத்தவரை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் சண்டை போட்டுட்டு இந்த வீட்டுக்கு வராங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி நடந்த உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ் கேள்வி எல்லாத்தையுமே சொல்லி இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் எங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்கள் தான், கண்டிப்பாக நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம், நாங்களே சாட்சி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வருவாங்களா. ஆனால் இங்கே என்னவோ பார்த்தீங்கன்னா தலைக்கீழ இருக்குங்க. என்ன தலைக்கீழ இருக்குன்னா, நான் அடிக்க கிடையாது, எல்லாமே வந்து இந்த அன்பு அறிவுக்கரசியோட அடியாட்கள் தான் அடித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா சாட்சி நீங்கள் சொன்னாலையும் சரண்டர் ஆனவங்களே வந்து அடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் ஃபுட்டேஜ் இருக்கா, இல்லை ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எந்த வித ஆதாரமும் பெறட்டாதனால நம்ம குணசேகரனை எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜீவானந்தம் கண்டிப்பாக இதை சும்மா விட போகிறது இல்லைங்க. ஏன்னா ஜீவானந்தத்தை நம்பி தான் பார்த்தீங்கன்னா அந்த உயிரே போச்சு.
ஜீவானந்தம், "சார் நான் பார்த்துக்கிறேன் சார். எனக்கு ஒரு பொம்பள புள்ள இருக்கு சார்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த வீட்ல ஒரு எந்த பிரச்சனையும் நடக்காது. தர்ஷன் வந்து அப்பவே சொன்னாங்க, "எங்க அப்பாவ பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு பெரிய பிரச்சனையே நடக்கும்னு" சொல்லிட்டு. "அப்படியெல்லாம் எதுவும் பண்ற முடியாது தர்ஷன். நான் இருக்கேன்ல" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியம் சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உயிரே போயிடுச்சு. அதுவும் பார்கவிக்குன்னு இருந்த ஒரே ஒரு உறவு அவங்க அப்பா. அவங்க உயிரே போயிடுச்சு. இப்ப ஜீவானந்தம் சும்மா விடுவாரா? நம்ம குணசேகரன் சும்மாவே விட மாட்டாரு. ஏற்கனவே அவங்க மனைவி இழந்த வலியே பார்த்தீங்கன்னா, பெரிய வலி. அதையே பார்த்தீங்கன்னா, தாங்கிட்டு தான் பொண்ணுக்காக வந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா, இப்ப நம்பிக்கை துரோகம்னு ஒண்ணு பண்ணிட்டாரு. நம்மள நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டாரு. இப்ப விடுவாரா? ஜீவானந்தம் மேற்படி போயிட்டு பார்த்தீங்கன்னா, குணசேகரன பயங்கரமா பழி வாங்குறதுக்கு ஒரு பிளான போடுறாரு. அதுதான் தர்ஷனுக்கும், பார்கவிக்கும் பண்ணி வைக்கிற கல்யாணம். ஏன்னா, ஜீவானந்தம் பார்கவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்னா, இவரு வந்து நம்ம குணசேகர் வந்து தோத்த மாரி ஆயிடும். ஏன்னா, அவரு வந்து ஆசைப்பட்டது வந்து அன்புக்கும், தர்ஷனுக்கும் கல்யாணம் ஆகணும். நம்ம வந்து நம்ம அறிவுக்கரசிக்கு வந்து சம்மதி ஆகணும்னு நெனச்சாரு. ஆனா, அது எல்லாத்தையுமே தவிடு பொடி ஆக்கிட்டு, இவரு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு கல்யாணத்த கண்டிப்பா பண்ணி வைக்க போறாரு. இப்ப போலீஸ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. போலீஸ் பார்த்தீங்கன்னா, குணசேகரன அரெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பொம்பளைங்க சொன்னதுனால வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. பெண்கள் சொன்னதுனால. இப்ப பெண்கள் இப்படி சொல்லிட்டாலும், சரண்டர் ஆகுற 2 பேர தான் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு விசாரிக்க முடியும். அதனால என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா, அறிவுக்கரசிக்கு பயங்கரமான அடி குடுக்க போறாங்க வீட்ல இருக்கிற பெண்கள்லாம். ஏன்னா இப்படி நடந்ததுக்கு காரணம் அவங்களும் தான். அவங்க அடியாட்கள் வரலனாவே இவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆயிருக்காது. இவங்க 2 பேரும் ஈஸியா இவங்களே சமாளிச்சிருந்துப்பாங்க. நம்ம ஜீவானந்தமும் எவ்வளவோ போறாரு அந்த உயிர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கே தெரியாம அந்த உயிர் போயிடுச்சு. ஜீவானந்தம் பயங்கரமா மன்னிப்பு கேட்கிறாரு நம்ம பார்கவி கிட்ட. பார்கவி இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. நான் வந்து இது நடக்கும்னு சொல்லி கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க. நான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட நான் பண்ண பாவத்துக்கும், என் பையன் பண்ண பாவத்துக்கும் உனக்கு ஈடாகாதும்மா. தயவு செஞ்சு எங்க குடும்பத்தையே மன்னிச்சிரு. ஏன்னா, என் பையன் பண்ண துரோகத்துக்கு என் குடும்பமே உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கணும். ஆனா, என் குடும்பமே உன்னை எதிர்த்து, உங்க அப்பாவோட உயிரே எடுத்து வச்சுன்றது ஒரு பெரிய விஷயம். ஒரு தனி பொண்ணா வந்து நீ எப்படி சமாளிப்பேன்னு எனக்கு தெரியுது. ஆனா, கண்டிப்பா நான் உன்னை பார்த்துப்பேன். நீ எங்க வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாங்க. என்னதான் வந்து பார்கவிக்கு யாருமே இல்லனாலும், தர்ஷன் இதுக்கப்புறம் பார்கவிக்காக இருக்கணும். அதுதான் நானும் நினைக்கிறேன். ஸோ, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய்.